லோ ப்ரெஷர் வாட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். லோ ப்ரெஷர் வாட்டர் அதாவது என்ன அப்படின்னா, குறைந்த அழுத்தம் இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய அக்யூஃபையர் வாட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா, போர்வெல் ட்ரில்லிங் மிஷின் போய் அதை டச் பண்ண உடனே தண்ணி வந்து பீச்சிக்கிட்டு வந்து வெளியில் அடிக்கும். பட் இப்போ ஆல்ரெடி நம்ம வாட்டர் சோர்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால என்ன ஆகிடுச்சு, அந்த ஹை ப்ரெஷரில் இருக்கிற மற்ற வாட்டர் எல்லாமே எடுத்தாச்சு. சின்ன சின்ன லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் அக்யூஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அக்யூஃபையர்ஸ் மட்டும்தான் கீழே இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரில் பண்ணுறப்ப எதிர்த்துட்டு வெளியில் வர்ற அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய போர்வெல் மிஷின்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இது போகிற ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறனால இந்த ப்ரெஷரை எதிர்த்துக்கிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு அங்கே இருக்க தண்ணியோட ப்ரெஷர் கிடையாது. அதான் லோ ப்ரெஷர் வாட்டர்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி வந்து நீங்கள் போர்வெல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் வராது. பட் போர்வெல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் ஐடியலாக விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் லெவல் எந்த மட்டத்தில் ஓப்பன் ஆச்சு, உதாரணத்துக்கு ஒரு 400 அடினா அந்த 400 அடியில் வந்து தண்ணி நிற்கும். இல்லை 200 அடியில் ஓப்பன் ஆச்சுன்னா 200 அடியில் வந்து நிற்கும். எப்படி வந்துச்சு? ரீசன் என்னென்னா, அப்போ வந்து அந்த ப்ரெஷர் கிடைக்கல. பட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஃப்ராக்சர்லாம் ஊறி தண்ணி அந்த போர்வெலுக்குள்ளே விழுந்து கலெக்ட் ஆகி தண்ணி வந்து மேலே ரைஸ் ஆகி நிற்கும். ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது நார்மலாக அது போர்வெல் போடுறப்போ வரல அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, போர்வெல் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அங்கேயும் தண்ணி இருக்கும். வாட்டரோட அளவு ஏன்னா அது சின்ன அக்யூஃபையர் தான் இருக்குது. அதுக்கு தகுந்த தண்ணி வந்து அதில் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பூமிக்கு அடியில் வந்து கேவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குகை போன்ற அமைப்பு இருக்கும். இது மேக்ஸிமம் நிறைய எங்கே பார்த்திங்கன்னா லைம்ஸ்டோன் டெரன், அதாவது இந்த சுண்ணாம்புகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இந்த இஷ்யூஸ் வந்து வரும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பூமிக்கு அடியில் வாட்டர் சோர்ஸ் நமக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்கும். ஆனால் ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ட்ரில் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து மேலே வராமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸ்லேயே வந்து எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிரும். தண்ணி வந்து மேலே வராது. இது ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கலான ரீசன்ஸ். இதை வந்து நம்ம அந்த ஜியாலஜி படித்து அந்த இது அமைப்பு அதை தெரிஞ்சால் தான் வந்து இதை வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு காரணங்களாலும் வந்து போர்வெல் வந்து ஃபெயிலியர் ஆகும். இது ஒரு ரீசன்.